Okay, hi guys, good afternoon to all. Welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on earth. So we are going to the next segment. The segment name is My Bucket List. ஸோ மை பக்கெட் லிஸ்ட்ன்ற ஒரு ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு ஆசைகளாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீ லைஃப்பில் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைகளாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும், இல்லைனா வந்து இந்த நாட்டுக்கு போகணும், டூராக போகணும், இல்லைனா வந்து கார் வாங்கணும். ஸோ அது மாதிரி இருக்க ஒரு ஆசைகள்லாம் வந்து நீங்கள் இந்த ஷோவில் சொல்லலாம். ஸோ வி ஹவ் அவர் கோ ஆர்ஜே முகில். ஸோ முகில் இருக்கீங்களா? முகில் கேக்குதா? தம்ஸ் அப் வருது, வாய்ஸ் வரலையே. ஓகே, ஸோ முகில் வரத்துக்குள்ள எனக்கான ஒரு சில பக்கெட் லிஸ்ட் மட்டும் சொல்றேன். ஸோ ஃபியூச்சர்ல நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து இந்த டூரிஸ்ட் போறது பிடிக்கும், அதாவது இந்த ஊர்லாம் சுத்தி பார்க்கறது பிடிக்கும். ஸோ அதுல வந்து முக்கியமா ஒரு பிளேஸ் பிடிக்கும்னா வந்து துபாய். ஸோ துபாய் வந்து மோஸ்ட்லி நிறைய யூடியூபர்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்து எனக்கும் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு. அந்த முக்கியமா வந்து அந்த புர்ஜ் கலிஃபா, ஸோ அப்புறம் அங்கே பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு, அரப் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, புர்ஜ் அரப் அந்த ஹோட்டலுக்கு போகணும். ஸோ அது மாதிரி நிறைய பிளேஸ் அங்கே இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி வந்து துபாயில தான் வந்து உலகத்திலேயே பெரிய மால், லார்ஜஸ்ட் மால் வந்து துபாயில தான் இருக்கு. ஸோ வந்து அது ரொம்ப சூப்பரா இருக்கும், கிராண்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. வேற இன்னும் நிறைய இருக்கு. பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் அந்த வேற ஏதாவது பிளேஸ்ல போய் பண்ணுங்களேன். அந்த ரோட்ல இருந்து பண்றதுனால ரொம்ப நாய்ஸா இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்கு. இப்போ ஓகே, சோ சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது. ஓகே தான். பக்கெட் லிஸ்டா? வாழ்றதே பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணுதாங்க. கடல் இல்லாம வாழ்ற வாழ்க்கை தாங்க ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம். கேட்டா ஆமா, பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்னதுதான், ஒரு இடத்துக்கு டூர் போறது, மைக்ரேஷன் மாதிரி இல்லாம வேற ஒரு இடத்துக்கு நம்ம போனாலே எப்படி சொல்றது, நம்ம இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது அப்படிங்கறதே நமக்கு ஒரு ஹாப்பி தான். ஓகே, அந்த மாதிரி எனக்கு வந்து நான் எங்கேயுமே போனதில்லை பெருசா. எனக்கு உடுத்திக்கிட்டே இருக்கிற இடம் வந்து கேரளா போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்க இருக்கிற எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த இருக்கிற நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயுமே நிறைய இருக்கு அந்த மாதிரி பிளேசஸ். ஆனாலுமே எனக்கு ரீல்ஸ்ல போட்டு அடிச்சதுனாலயா எதனாலன்னு தெரியல, ஆனா எனக்கு அந்த கேரளா அந்த மாதிரி அந்த சைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகணும் அப்படின்ட்டு நாங்க நிறைய பிளான் போட்டோம், இப்போ வரைக்கும் நடக்கல. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் நான் போயே ஆவேன். அதுவும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற காலேஜ் ஆபீஸ் எல்லா பிளானுமே தான். அதுதான் நிறைய பிளான் போட்டோம், இப்போ வரைக்கும் அது நடக்கல. அவனுங்க எல்லாம் ஒண்ணு ஒன்னா மாறி மாறி இப்போ ஆபீஸும் வந்து ஆபீஸ் பிளானும் போட்டோம், அவனுங்கள வேலையை விட்டு போயிட்டானுங்க. அந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட்ல அதான் அந்த ஏன் எனக்கு பிடிக்கும்னா அந்த இடத்துல வீடுலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? கேரளா ஸ்டைல் ஆர்கிடெக்ட் வீடுலாம் பாத்திருக்கேன். அது ரொம்ப சூப்பர்பா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், அழகா இருக்கும் அதை பாக்குறப்போ. அந்த மழை எப்போ நினைக்கிறப்பெல்லாம் வர மழை, அந்த மரம் செடி அண்ட் தென் அந்த வீடு, அதெல்லாம் பாக்குறப்போ பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஒரு இடம். அதனால அங்க போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளேஸ் தவிர வேற ஏதாவது பக்கெட் லிஸ்ட் இத பண்ணி ஆகணும்னா இப்ப இருக்கிற வீடு நல்லா இருக்கு, ஒரு நல்ல வீடு கட்டணும். ஓகே, எல்லாருக்கும் இப்ப ஆசை தானே, ஒரு ஆசை இல்லாம இது வந்து ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. பசங்களுக்கு இருக்கிற ஒரு கடமை, அப்பா அம்மாவை ஒரு நல்ல வீட்டுல உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமை. ஒரு நல்ல வீடு கட்டி
அதுல அப்பா அம்மாவை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது. அப்படியே போக போக ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்றேன். உங்களுக்கு? நான் சொன்னல, எனக்கு வந்து இந்த துபாய் போகணும்னு ஆசை இருக்கு. அதான் சொன்னேனே, ஹபீபி கம் டு துபாய். அதே நம்ம மாதிரி கூட அங்க போயிட்டு ஒருத்தர் ஒரு ஹோட்டல் திறந்திருக்காருங்க. யாரு? இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் அங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஹோட்டல் ஒண்ணு வச்சிருக்காரு போல. எனக்கு நேம் சரியா தெரியல. நிறைய பேர் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. தமிழ் நேம்லயே இருக்கும் அந்த கடை பேரும். ஆமா ஆமா ஆமா, பாத்துக்கோங்க. துபாய் துபாய்ல ஆனா என்ன எனக்கு தெரியல துபாய் பத்தி அவ்வளவுலாம். துபாயில 2 சைடு இருக்குங்க. எப்படின்னா வந்து சிட்டி சைடு தான் நம்ம பார்த்திருக்கோம், கிராமம் சைடு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். துபாயில கிராமம் ஒரு சைடு தான் வந்து சிட்டி நல்லா டெக்னாலஜி வைஸ் நல்லா இருக்கும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அது ஓல்டு துபாய்னு சொல்லுவாங்க. நியூ துபாய்னு ஒண்ணு இருக்கு, ஓல்டு துபாய்னு ஒண்ணு இருக்கு. அது ஃபுல்லாமே வந்து நம்ம நார்மலா இருக்கும். நார்மலா சென்னையில எப்படி இருக்கு அது மாதிரிதான் இருக்கும். அதுவும் ஃபுல்லா பாலைவனம் மாதிரி தான் இருக்குமா? ஆமா, அது ஓகே. அது தெரிஞ்சது. மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. பாலைவன பகுதி தெரிஞ்சதுதான். நான் இந்த படம் பாத்திருக்கேன்ல, ஐயோ அந்த படம் பேரு மறந்துருச்சுங்க. அதான் பிருத்திவிராஜ் படம் போடுவான்ல, ஆடு ஜீவிதம், கோட் லைஃப். அது லாஸ்ட் போய் விடுவானுங்கல்ல அந்த இடத்தையும், அந்த இடம் அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இடத்துல இருந்து கார் போகும். அங்க இருந்து ஒரு ஜீப் மாறும். அங்க இருந்து போக ஆரம்பிப்பானுங்க. வாழ்க்கையோட எல்லை வரைக்கும் வண்டியிலே போவானுங்க. ஈவினிங் வரைக்கும் வண்டியிலே போயிட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான பாலைவனமா இருக்கும். தண்ணி இருக்காது. அந்த சாப்பாடு சொல்ல போனா ரொம்ப ஹைலி நல்ல சாப்பாடுலாம் நம்ம தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சொல்லலாம். மற்ற இடத்துக்குள்ள ஹைஜீனா சொல்ல மாட்டேன், எப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்ஸ் அப்படிங்கறத நம்ம தான் அதிகமா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ப்ராசஸ்டு அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அந்த பாலைவனத்துல அவன் சாப்பிட்றத நீங்க பாத்தீங்கன்னா, அந்த படம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு அது வரமாட்டேது. ஆனா அவன் சாப்பிடுவான் பாருங்க, ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். அதை தண்ணியில எல்லாம் நினைச்சு சாப்பிடுவானுங்க வாரத்துக்கு ஒரு தடவை. பயங்கரமா இருக்கும். துபாய் போற ஆசை அந்த பக்கம் இருக்கிறது நல்ல, இந்த பக்கம் ப்ரிவிலேஜ் பிளேஸுக்கே போயிட்டு வாங்க. இல்ல இருக்கும், கண்டிப்பா இல்லாமலாம் இல்ல, அது இந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளவுதான். இந்த படத்துல காட்டுற அளவுக்கு அது இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். ஆனா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது ஒருத்தருடைய வாழ்க்கை, ஒரிஜினல் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி, ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தின கதை தான் அது. அதனால ஓரளவுக்கு நம்பலாம். நீங்க ப்ரிவிலேஜான துபாய் சைடே சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு நானும் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம காலர்ஸ் யாரும் வரல. சோ ஒரு பாட்டோட போயிட்டு அடுத்த நம்ம வக்கீல் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். கேக்குதா? சொல்லுங்க. ஓகே, சோ வேற ஏதாவது क्वेश्चन வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இப்போ டிராவல் பண்றது இஷ்டம்னு சொல்றீங்க. இப்போ அட்வென்ச்சரஸான டிராவல், இந்த ஜுமான்ஜி மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கேமோட ஒரு 5-6 பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரக்கிங் மாதிரி அட்வென்ச்சரஸா மலை ஏறுறது, சின்ன வயசுல பண்ணிருக்கீங்களா? ஆமா, சின்ன வயசுலனா ஒரு 10th 12th அந்த டைம்ல வந்து எங்க ஊர் சைட்ல வந்து நிறைய மலைகள்லாம் இருக்கும், காடுகள்லாம் இருக்கும். சோ அங்க வந்து சும்மா ஒரு 4-5 பேர் போய் அங்க வந்து அந்த டைம்ல வந்து இந்த என்ன காய், அது முந்திரி காய் தெரியும்ல, முந்திரி. அங்க முந்திரி வந்து மலை மேல இருக்கும் ஒரு சில இடத்துல. அங்க போய் அந்த முந்திரிய எடுக்க போவோம். சோ அது மாதிரிலாம் போயிருக்கேன். அது மாதிரி ஒரு அட்வென்ச்சரா ட்ரை பண்ணிருக்கேன். நாங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த அளவு கஷ்டப்பட்டது கிடையாது. காட்டாமனுக்கு செடி இருக்கும் எங்க ஊருக்கு பின்னாடி. அப்படின்னா குளம் அதுல எல்லாம் இருக்கும்ல, தாமரை அந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கும். ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, சும்மா இருக்கும், ஒரு இலை மாதிரி கொடி மாதிரி வளர்ந்துருக்கும், சின்ன சின்ன கம்பு மாதிரி இருக்கும். அது காடு ஃபுல்லா வளர்ந்துருக்கும்.
அதை நாங்க ஆறு அந்த மாதிரி தண்ணி இல்லாத நேரத்துல அங்க போயிட்டு அதுல வந்து அந்த சின்ன சின்ன கம்பெல்லாம் வெட்டி வீடு கட்டி அதுல விளையாடுவோம். எப்படி சொல்றது, கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். அதை வந்து ரொம்ப தூரமா போயிட்டு ஒரு ஆறு இருக்கும், அங்க அந்த வீடு எல்லாம் செஞ்சு புல்லு எல்லாம் ரெடி பண்ணி சிம்பிளா பண்ணதுதான் இதுதான். ஏன்னா நான் இது வரைக்கும் அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி எங்கேயும் போனதில்லை. நானும் ட்ரை பண்ணிருக்கேன். சின்ன வயசுல இந்த கிரிக்கெட்ல ஆடுவோமா, சோ அதுல வர வின் பண்ண காசை எடுத்துன்னு போய் அந்த டீமா போயிட்டு ஒரு மலை அந்த காடு பகுதியில போய் இந்த கறியை வாங்கிட்டு போயிடுவோம். கறி தேவையான பொருள் வாங்கிட்டு போயிட்டு அங்கேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வரது. அதுதான் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை நாங்க பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒண்ணு பண்ணோம். என்னன்னா ஒரு காடு கூட இல்ல, எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு இடம் இருக்கும். அது நிறைய மரம் அங்க இருக்கும். ஒரு கோழி வந்து வாங்கிட்டான், ஒரு ஃபுல்லா கோழி எல்லாமே இது பண்ணி வாங்கியாச்சு. சரி, எல்லாமே அதுல அலசியாச்சு ஃபுல்லா. போயிட்டு ஆளுக்கு வாங்கி எல்லாம் அந்த அது என்ன பொருளே சாந்து, மிளகாத்தூள், உப்பு, நெருப்பட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். போய் உக்காந்து சாப்பாடு எதுவுமே செய்யல. அத ஃபுல்லா அந்த கிரில் மாதிரி ரோஸ்ட் பண்ணுவோம்ல, ஆமா, அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆளுக்கு வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஆமா, அது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்படி நாங்க சாப்பிட்டது உண்மையிலே அது நினைக்கணும்லாம் இல்ல, அது நிஜமாவே டேஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஒரு 6 பசங்க சேர்ந்து போய் சாப்பிட்டோம். ஒரு இது ஃபுல்லாவே கிரில் மாதிரி. அதுவும் இல்லாம அதுல நல்லெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணல, நெய் வாங்கிட்டு எல்லாம் போனோம். செய்யறதுதான் செய்யறோம், செம்மையா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு செஞ்சோம். அந்த மாதிரி நிறையாவே ட்ரை பண்ணிருக்கேன். இப்ப கூட பசங்க எல்லாம் போயிட்டு இருக்கானுங்கல்ல, இந்த என்ன மலை, வெள்ளங்கிரி மலையா, கம்புக்குச்சி எடுத்துட்டு ஒரு மூங்கி குச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அங்க போகணும்ட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கானுங்க. சிவன் கோயில் இருக்கும் மேல, போவாங்க. அது வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ஹைட்டா, போறதுக்குள்ள காலுகள்லாம் நொடிச்சிட்டு ஏற முடியாம கஷ்டப்பட்டு தான் ஏறி போகணும் அப்படின்ட்டு சொன்னானுங்க. ஆமா, ஒரு ஓரளவுக்கு ஏறிடலாம். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும். நம்ம அது மேல கம்பி பூச்சி போற மாதிரி அப்படிலாம் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் என்ன, நம்ம சும்மா நார்மலாவே ஒரு 10 நிமிஷம் நேரம் நடடா அப்படின்னா நம்மளால நடக்க முடியாது. அதனால அதை மட்டும் நான் தவிர்த்து வச்சிருக்கேன். சரி, எனர்ஜி ஏத்திக்கிட்டு பொறுமையா போலாம் அப்படின்ட்டு அந்த இதை வச்சிருக்கேன். ஆமா, பசங்க கூட அது வந்து தனியா பசங்க கூட எங்க போனாலுமே ஜாலியா இருக்கும். பசங்க கூட ஒரு 3 பசங்க, இது வந்து அட்வென்ச்சரஸா சொல்லல, நார்மலாவே ஒரு 3 பசங்க பைக்ல ஒன்னா போறோம் அப்படின்னாலே அது ஒரு செம பண்ணுதான். 2 பேர் போனா கூட அது பெருசா இருக்காது. ஒரு 3 பசங்க சேர்ந்து நீங்க போயிருக்கீங்களா? கண்டிப்பா போயிருந்திருப்பீங்க. 3 பசங்க சேர்ந்து ஒரு பைக்ல இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் சும்மா போனாலே போதும். அது அவ்வளவு ஃபன்னா இருக்கும். சிரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டோம், அவ்வளவு ஜாலியா இருக்கும். அதே மாதிரி ஒரு நைட்டு ஒரு மதுவு கட்டையில உக்காந்துட்டு ஏதோ ஒரு குளம், ஒரு ஏதோ ஒரு இடம், சும்மா ஒரு இடம், ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னா உக்காந்துட்டு எதுவுமே இல்லாமலையும், எதுவுமே கண்டென்ட்டே இல்ல, ஆனா ஒரு 10-20 பேர் ஒன்னா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டென்ட்டே இல்லைனாலும் ஃபன் நடக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பசங்க ஒன்னா இருந்தா மட்டும் எதை வேணாலும் மறந்துட்டு வெளில வந்துட்டு எங்க வேணாலும் போலாம். உண்மை. அப்புறம் தென் உங்களுடைய அட்வென்ச்சர் லிஸ்ட்ல இந்த ட்ரக்கிங் போறது ஒரு இதுன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப இது வந்து சொல்லணும்னா எப்படி சொல்றது, இதுலாமாடா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஏன்னா அந்த வடச்சென்னை படம் பார்த்துட்டேன் நானு. நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த வடச்சென்னை படத்துல அந்த இடம் இருக்கும்ல, ஐ திங்க் அது வியாசர்பாடி பிளேஸா, எனக்கு அவ்வளவா தெரியல. கடலை சொல்லுங்க. நார்த் சென்னை. அந்த நார்த் சென்னை இருக்கிற பிளேஸ்ல வாழணும், இருக்கணும். அந்த எனக்கு எப்படின்னா அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி. அந்த ராஜன் காலத்துல இருந்திருப்பாங்கல்ல, இப்போ குணா காலத்துல எல்லாம் இருக்க அந்த கேரக்டர், அந்த மூவில வர மாதிரி கேரக்டர் மாதிரி அந்த இடத்துல நம்மளும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு. அதனால அது எப்படி அங்க இருந்து போட் எடுத்துட்டு, எனக்கு வந்து போட் எடுத்துட்டு போறது பிடிக்கும். நான் இங்க பக்கத்துல காரைக்காலுங்கிறதுனால எனக்கு போட் எடுத்துட்டு போறது பிடிக்கும். இந்த மாதிரி போட்ல போயிட்டு கடல் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு வெளில வர்றது பிடிக்கும். அதனால அங்க இருந்து அதை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் ராஜன், அது ஒரு இமேஜினேஷன் தான். அது அட்வென்ச்சரஸ் பிளான் இல்ல, அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா கஷ்டம்தான், இல்லன்னா இல்ல, சத்தியமா கஷ்டம்தான்.
யாரை நம்புறதுன்னே தெரியலங்கிற மாதிரிதான் இருக்கும். எனக்கு என்னவோ குணாவோட செந்தில் தான் நல்லவங்கிற மாதிரி அந்த மாதிரி தோணிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த நான் மூவி சொன்னேன்ல, இந்த மூவில அது ஒரு வாழ்க்கையை தானே காட்டியிருப்பாங்க, ஒரு மக்களுடைய வாழ்விடத்தையும் வாழ்க்கையையும் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதனாவது இருக்கா, இந்த படத்துல வர கேரக்டர், இந்த படத்துல வர இதோட நம்ம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே இந்த இடத்துல அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டா டக்குன்னு மைண்ட்ல தோணும். இந்த படத்துல இந்த மாதிரி கேரக்டரா? கேரக்டர் இல்ல, அந்த வாழ்க்கை, அந்த பிளேஸ், அந்த வாழ்க்கை, அந்த வாழ்விடத்துல நம்மளும் ஒரு கேரக்டரா வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்காவது இருந்திருக்கா? ஏன்னா நம்ம படம் பாக்குறப்போ அப்படிதான் இருக்கும், நம்ம அந்த ஹீரோ கேரக்டர் இல்லைன்னா ஏதோ ஒரு கேரக்டர் கூட ரிலேட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருப்போமே அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஒரு சாங் போயிட்டோம்னு சொல்லலாம். சோ அதுக்குள்ள வேற என்ன ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல நீங்க ஏதாவது வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? பைக் வாங்கணும், அதான் எனக்கு வந்து பைக் வாங்கணும்ட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பக்கெட் லிஸ்ட், என்னோட ட்ரீம். பைக் வாங்கணுங்கிறது ரொம்ப பெரிய ட்ரீம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் அது அப்பையில இருந்தே என் வீட்டுல கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. என் வீட்டுல எனக்கு வாங்கி இல்ல அதெல்லாம் முடியாது, நீயே சம்பாதிச்சு வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு பைக்லயும் அவங்க வாங்கி தரேன்னு சொன்னதே அந்த ஸ்கூட்டி அந்த மாதிரி ரொம்ப நார்மலான அந்த பைக். ஆனா அது ஓகே தான், அது பைக் தான். ஆனா எனக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு, பல்சர் இருக்குல்ல, அப்பையில இருந்தே பல்சர் 150 பிளாக் கலர் அந்த வேரியன்ட்ல எனக்கு ரொம்ப கிரேஸ். அது பொல்லாதவன் படத்தினாலயா அதனால தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுல நான் சொன்னேன், வாங்கி தர முடியாதுன்ட்டாங்க. அவ்வளோ காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கேட்டு 5 வருஷத்துக்கு மேல போச்சு. இப்பதான் வாங்கியிருக்கேன் அந்த பைக்கு. ஜூன் மந்த் தான் அந்த பைக் வாங்கினேன். அதே பல்சர் 150 பிளாக் வேரியன்ட். என்னோட பக்கெட் லிஸ்ட்ல பெரிய பெரிய ஒரு ஆசைனா அதை தான் நான் வாங்கியிருக்கேன். சூப்பருங்க. இன்னும் அந்த வேரியன்ட்ல வருதா பொல்லாதவன் மாடலு? அது ரொம்ப பழசு. ஆனா ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு 150 ஃபுல் பிளாக். அது வந்து டிடிஎஸ்னு வரும், அதுல இருக்கிற மாடல் கொஞ்சம் வேற இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்தது வேற இருக்கும். நான் வாங்கினது செகண்ட்ஸ்ல தேடி தேடி எடுத்தேன் அது. ஆனா அதே மாடல் தான் தேடி தேடி கோயம்புத்தூர்ல தான் இருந்துச்சு. 1,20,000 சொன்னானுங்க கோயம்புத்தூர்ல. ஒண்ணு பேசி, ஆமா அது புது வண்டி எடுத்து அப்படியே இருந்த வண்டி, புது வண்டி, செகண்ட்ஸ்லயே அவ்வளவு சொன்னானுங்க. எடுத்துட்டேன். ₹1 பேசி எடுத்தாச்சு. அதுதான் ஓடிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என் வண்டியையும் புடிங்கிட்டு போயிட்டான். அவன் ஒரு 2 நாள் ஓடிட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கான். வெற்றிகரமா ஒரு பக்கெட் லிஸ்ட் முடிச்சிட்டீங்க. ஆமா, அது இன்னும் இருக்கு சொல்றேன். ஒரு சாங் போயிட்டு தொடர்ந்து பேசலாம். ஓகே, உங்களோட பக்கெட் லிஸ்ட் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணல. அதுக்கு ஒரு சாங் இல்ல யோசிங்க, நான் வந்து சொல்றேன். ஓகே, எனி ரெக்வெஸ்ட் இல்ல நான் சாங் கொடுக்கலாமா? இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல ஒரு பாட்டு இருக்கும் தெரியுங்களா, பார்த்தேனே அப்படின்ட்டு. அது வந்து ஒரு காட் சாங் மாதிரி தான் இருக்கும். ஆனா செம்மையா இருக்கும். அது கேக்குறப்போ ஒரு மாதிரி டிவைனா அமைதியா இருக்கும். அந்த பாட்டு போட்டு விடுங்க, நல்லா இருக்கும். ஓகே, சோ ஓகே गाइस, சாங் கேட்டு பண்ணலாம். ஸ்டே டியூன். Listening to DC Live now on RJ Mukil. Vishar, we are on. Hi bro. ஹாய் இருக்கீங்களா? கரெக்டா சாங் ஆஃப். ஐயோ, நம்ம கம்பெனில இருந்தா ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன். சோ ஓகே, கனெக்ட். நம்ம கம்பெனில இருந்தா ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. சரி மைக் ஆன் பண்ணுமெண்ட் கட் பண்ணி விட்டேன். சரி பார்க்கலாம், சொல்லுங்க. சச்சோ ஓகே, கேட்டிருந்தேன். ஓகே, ஒரு 1 மினிட் இருங்க, வந்துடுறேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, போன்ல தான் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்டுல வாங்கியே தர முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனாலுமே அப்பயுமே நான் தான் இந்த கேட்டரிங் ஒர்க்லாம் போயிட்டு சமையல் வேலைன்னு கேட்டரிங் ஒர்க்குக்கு போயிட்டு பந்தி வச்சு ஒரு மாசம் கிட்டத்தட்ட போனேன். 1 மாசம் போயிட்டு என் ஃபர்ஸ்ட் போன் வாங்கினேன். அந்த இதுல அந்த 12th லீவ்ல ஃபர்ஸ்ட் போன் வாங்கினேன் காலேஜ்க்காக, ஆன்லைன் கிளாஸ் போறதுக்காக. விவோ Y11 அந்த போனு. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு சொல்ல போனா 7 வருஷம் வச்சிருந்தேன். இப்போ ஒரு 4 மாசம் முன்னாடி வரைக்கும் அதுதான் வச்சிருந்தேன்.
அதுக்கப்புறம் அது சுத்தமா வீணா போயிடுச்சு. அதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசையா பொத்தி பொத்தி வச்ச என் புள்ள மேகலை, மணிமேகலை அதை இழக்கிற தருவாயில இருந்துச்சு. அது சுத்தமா டெட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வாங்கினேன், எங்க அண்ணன் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி யூஸ் பண்ணேன். அதை சுத்தமா யூஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் செப்டம்பர் 21 அப்போ ஏதோ இந்த நத்திங் 2A ஃபோனும் வாங்கியிருக்கேன். என் பக்கெட் லிஸ்டா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 7 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் திருப்தியா முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்மார்ட் போனா அதான் ஒரு நார்மல் போன் இல்ல, எனக்கு ஒரு நார்மல் போன் வாங்குறதே எனக்கு ரொம்ப பெருசு தான். அப்போ ஸ்கூல் முடிச்ச உடனே முன்னாடியே கேட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வீட்டுல போன் யூஸ் பண்ண விட மாட்டாங்களே. இப்பதான் குழந்தையில இருந்து எல்லாருமே போன் வச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் விடவே மாட்டாங்க. நான் ஸ்கூல்ல எல்லாம் வாங்கல, நான் ஸ்கூல்ல எல்லாம் வாங்கல. ஸ்கூல் முடிச்சு எங்களுக்கு தான் இது வந்துருச்சுல கொரோனா, ஆன்லைன் கிளாஸ்ல தான் படிக்கணும் அப்படின்னு தானே வந்துச்சு. ஓ, அந்த ரீசனுக்காக வாங்கினீங்களா? அந்த ரீசனை சொல்லிதான் வாங்கினேன். அதுவும் வீட்டுல எல்லாம் வாங்கி தரல, நானே தான் வாங்கினேன். நானே அதான் கேட்டரிங் ஒர்க்குக்கெல்லாம் போய் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 1.5 மாசம் கேட்டரிங் ஒர்க்கு போய் சேர்த்து வச்ச காசுல நான் போன் வாங்கினேன். எல்லாமே நான் சேர்த்து வச்ச காசுலயே ஒரு பொருளும் வாங்குறதுங்கிறது செம்ம ஹாப்பியா இருக்கும். வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நான் என்ன வண்டி வச்சிருக்கேன் பாரு, நான் என்னது R15 வச்சிருக்கேன், ஐபோன் வச்சிருக்கேன் பாரு, அதெல்லாம் வீட்டுல வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சில பேர் உழைச்சு வாங்கியிருப்பாங்க, சில பேர் வீட்டுல வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணா சேர்த்து வச்சு நிறைய அதுக்காக கம்ப்ரஸ் பண்ணி சேர்த்து வச்சு ஒரு விஷயமும் நான் வாங்கினேன் அப்படிங்கறது எனக்கு அது செம ஹாப்பியா இருக்கும். நம்ம உழைப்புல நம்மளுக்கான பொருளை வாங்குறது அப்படிங்கறது செம ஹாப்பி. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? ஓகே, நம்ம முன்னாடி 2 क्वेश्चन விட்டோம்ல, அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஆமா, அது கேட்போம், அத சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த மூவி சொன்னீங்கல்ல, இந்த மூவில இருந்து போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும். எனக்கு வந்து இந்த மெய்யழகன் மூவி இருக்குல்ல, வாவ், நானும் நினைச்சேன். ஏன்னா அது எங்க ஊர் தானே, நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? எங்க ஊர் தானே அப்படி அங்கதான் எடுத்தாங்களா? ஆமா, திருவாரூர் சைடு தானே, எங்க நீடாமங்கலத்துல எடுத்த படம் தானே அது. எனக்கு அது மாதிரி வந்து ஒரு கிராமத்து சைடா போயிட்டு ஒரு ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுல வாழணும்ட்டு வரா சார். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக். நான் வந்து நீங்க இருக்கிற இடத்த சொல்றேன், நீங்க வந்து நான் இருக்கிற இடத்த சொல்றீங்க. அதான் ஆனா நீங்க சொன்னது கூட வடச்சென்னையில போய் இருந்து பாரு, கஷ்டம் அது தெரியும். ஆனா நீங்க இங்க வந்து இருந்து பாருங்க, அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். உண்மையிலே இந்த ஊர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க பார்த்தாலும் வயலு, இருக்கும். டேம், அந்த தான் நீடாமங்கலம் டேமே இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த இடம். ஆமா, நான் வந்து பாத்துக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி எல்லாம் போடுவாங்க. என்னன்னா வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும், டேம் இருக்கும். ஆமா, அங்கெல்லாம் போய் பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி பிளேஸ் தஞ்சாவூர் சைட்லயே அப்படியே போனீங்கன்னா தஞ்சாவூர் அழகா சுத்தி பாக்குறதுக்கு இங்க பச்சை பசையிலுங்கிற இடம் தான் அதிகம். சூப்பரா இருக்கும். கோவில்லாம் அப்போ ரொம்ப முன்னாடி கட்டின கோவில்லாம் இங்க அவ்வளோ இருக்கு. நீங்க தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு இல்ல, திருவாரூர் கோவில் இருக்கு, ஐராவதீஸ்வரர் கோவில்ன்ட்டு இங்க நிறைய கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே சூப்பரா இருக்கும். எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா அந்த கோவிலுக்கு போனா ஒரு செம அமைதியா இருக்கும். அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ சூப்பரா இருக்கும், அமைதியா இருக்கும். அந்த இடம் நமக்கு ஒரு டிவைன் கொடுக்கும், நல்லா இருக்கும். இந்த இடம் வந்து நீங்க வந்து பாருங்க. எப்படி சொல்றது, கூமாப்பட்டி வாங்க, ஏங்க கூமாப்பட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன். வாங்க எங்க ஊருக்கு, எங்க ஊரு திருவாரூர் வாங்க அப்படின்ட்டு நானும் சொல்லுவேன். உங்களுக்கு சூப்பரான இடம் ப்ரோ. அந்த படத்துல காட்டுறது அப்படியே உண்மை. அப்படியே இப்பதானே எடுத்தது. என் ஃப்ரெண்டு கூட அந்த படத்துல நடிச்சிருந்தான் மீன்ஸ் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தான். ஒரு சின்ன ரோல், பஸ்ல அவர் ஊர் அப்படியே பஸ்ல போவார்ல, அருள்மொழி, அந்த பஸ்ல அவன் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தான் போல. அவர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தான், ஏதான் எடுத்துவாங்க அப்படின்னு. சூப்பரா இருக்கும். அது ஸ்லாங்கே நல்லா இருந்துச்சு. ஓ ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் அடுத்து கேட்ட கேள்வி. என்ன கேள்வி? நீங்க ஃபுல்ஃபில் பண்ண ஒரு பக்கெட் லிஸ்ட். வாட்ஸ் தட்? ஃபுல்ஃபில் பண்ண பக்கெட் லிஸ்ட் என்ன சொல்லலாம்?
நானும் இது மாதிரி போன் வாங்கினது வந்து என்னோட காசுல தான் வாங்கினேன், நானே சேர்த்து வாங்கினேன் போனேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுனா இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க, இந்த இ ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டு. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்க நிறைய பெரிய பெரிய டீம்லாம் வந்து ஆடி வின் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதுல வந்து நம்ம டீம் எப்படியாவது ஒரு வாட்டியாவது வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டி இல்ல, பல வாட்டி வின் பண்ணிருக்கோம். பல வாட்டி வின் பண்ணிருக்கீங்களா? ஆமா, பல வாட்டி வின் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. அப்புறம் வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபராவது எடுத்துடணும், எப்படியாவது வீடியோ போட்டு 10,000 சப்ஸ்கிரைபராவது எடுத்துடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன கேமிங் வீடியோவா? ஏதோ ஒரு யூடியூப் சேனல், நம்மள ஒரு யூடியூப் செலிபிரிட்டி ஆகணும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது கேமிங் தான், எனக்கு தெரிஞ்சது கேமிங் தான். சோ அதனால வந்து கேமிங் வச்சே போட்டு ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் எடுத்தேன். அடிச்சிட்டீங்க? அடிச்சிட்டேன். அது எங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி அடிச்சிட்டேன். அது முன்னாடியே? ஆமா, 3 வருஷம் அடிச்சேன். அதுக்கப்புறம் செலிபிரிட்டி. அப்போ அதுல இருந்து இன்கம் வருமே? இன்கம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் என்னால ரன் பண்ண முடியல. அதனால அப்படியே விட்டுட்டேன். இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒரு 45 வரையும் எடுத்துன்னு போனேன், 45K வரையும் போச்சு. இப்போ வந்து 42 40 நிக்குது. ஏன்னா வீடியோஸ் போட்டு நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி கூட உரையாடல் நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவ்வளவு சீன்லாம் இல்ல. கூஸ் பம்ப்ஸ்லாம் வருதுங்க செலிபிரிட்டி. அவ்வளவு சீன்லாம் இல்ல. ஒரு எது நாகார்ஜுனாவா செலிபிரிட்டியா? பரவாயில்லையே. பரவாயில்ல, இவ்வளவுதான் அச்சீவ் பண்ணிருக்கீங்களே. ஏன்னா இது எனக்குமே இருந்துச்சு. எப்படின்னா, நான் எல்லாரும் போடுறத பார்த்து நீங்க எப்படி கேமிங் சைடோ, எனக்கு வந்து பாட்டு பாடி போஸ்ட் பண்றது. நான் இன்ஸ்டாலையுமே கொஞ்சம் போஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரு 2-3 பாட்டு. ஆனா எனக்கு ப்ராப்பரா கத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பரா ஒரு எல்லாமே மிஷின்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுட்டு நம்ம ஒரு சாங்ஸ் எல்லாம் பாடி போஸ்ட் பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும். ஒன்ஸ் ஃபைனலா என்ன அர்த்தம், நீங்க அந்த கேமிங்ல என்ன நினைச்சீங்க? ஃபேமஸ் ஆகணும், அந்த வழியா எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது தானே. எனக்குமே அதேதான், கைத்தட்டு வாங்கணும், அந்த கைத்தட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடியுமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், காலேஜ் ஸ்டேஜ்லலாம் நான் அதெல்லாம் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு ஸ்டேஜ் பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் போய் இன்னுமே பெரிய பெரிய ஸ்டேஜ்லலாம் போய் கான்செர்ட் பண்றது, அந்த மாதிரி பண்ணணும். அது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆசை. ஆனா அது இப்போ வரைக்குமே நடக்கல. காலேஜ் ஸ்டேஜ் வரையுமே இருந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜுமே போகல. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேயோ இல்ல யூடியூப்லயோ பாட்டுலாம் பாடி போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. கோல் இருக்கு, காலம், ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுக்கான முயற்சி தானே எடுத்தீங்களா? அதுதான் அதுக்கான முயற்சின்ட்டு நானும் 2-3 பாட்டு பாடி போட்டேன். ஒரு 6000 வியூஸ் போல வந்துச்சு. பசங்களுக்குள்ள நான் அவ்வளவெல்லாம் அதுக்குள்ள போனதில்லை, பண்ண மாட்டேன். ஒரு பசங்களுக்குள்ளே போனதுனால ஒரு 6000 வியூஸ் மாதிரி வந்துச்சு. இன்ஸ்டால தான் போட்டேன், யூடியூப்லாம் போல. அதுக்கப்புறம் சும்மா ஸ்டோரி மட்டும் போடுவேன். ஏதாவது பாட்டு திடீர்னு தோணும், பாட்டு பாடி ஸ்டோரி மட்டும் போடுவேன். போஸ்ட் பண்றதுக்கு இன்னும் நான் வளரல, கத்துக்கல அப்படிங்கறதுனால நான் அப்படியே வச்சிருக்கேன். அதை கண்டிப்பா ஒரு நாள் பண்ணுவேன். எனக்கு பாட்டு கத்துக்கணும், பாட்டு கத்துக்கிட்டு ஏதோ நம்ம ஒண்ணு ஏதோ ஏனோ தானோ அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது, பண்றத ப்ராப்பரா பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்றேன். தட்ஸ் ஆல். ஓகே, சோ ஃபியூச்சர்ல சீக்கிரம் பண்றேங்க. கண்டிப்பா வந்து டிஸ் லெவல்ல சொல்லுங்க, என்னோட பக்கெட் லிஸ்ட் நான் முடிச்சிட்டேன். கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டிங் வேணா, அந்த பஞ்சி ஜம்பிங் தெரியுமா? ஆமா, எனக்கு அந்த பக்கெட் லிஸ்டே இல்லங்க. எனக்கு இந்த உயிர் மேல ரிஸ்க் எடுக்கிற பக்கெட் லிஸ்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தேவையில்லை. நான் யாரு வம்பத்தம்பக்கும் போக விரும்பல. ஆமா, அது எப்ப கட் ஆகும், யாருக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால எனக்கு சப்போஸ் குதிக்கிறப்போ அந்த என்னது கயிறெல்லாம் கட்டாம குதிச்சுட்டா என்ன ஆகுறது? நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் ஆர்வத்துல என்ன பண்றாங்க, குதிச்சிருவாங்க. அப்படிலாம் நடந்து நான் பாத்தேன் யூடியூப்ல. ஷார்ட்ஸ்ல வருவாங்க. ஆமா, ராட்டனம் நல்லா இருக்குல்ல, பெரிய பெரிய ராட்டனம். எனக்கு எப்போ கட்டாயி அது தனியா ஓடுமோ அதெல்லாம் ஓடும், இமேஜின்ல. இது கட்டாயி தனியா ஒரு இடத்துல ஓடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நல்லா இருக்கும்.
அது ஒரு ஃபீல் தானே. ஆனா மயக்கம் வாந்தி கிந்திட்டு ஏதோ வரும் தான். அதெல்லாம் பாக்குறப்போ அதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும். அட்வென்ச்சர் எடுக்கிற பர்சனுக்கு பிடிக்கும், லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற பர்சனுக்கு பிடிக்கும். நம்ம அந்த டைப் எல்லாம் கிடையாது. இருக்க முடியாது. அதுதான் நீங்க வந்து இருக்கிறது ஒரு லைஃப், அப்படியே இருந்துருவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு இதுனா இருக்கிற ஒரு லைஃப் இதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறது நானு. இதுதானே பண்ணுவோம் அப்படிங்கிறதுதான். பண்ணி பாத்துருவோம் ஒரு தடவையாச்சும் அதை ட்ரை பண்ணி செத்துட்டா அப்படிலாம் இல்ல, சேஃப்டியோட பண்ணுவோம். சேஃப்டியோட பண்ணுவோம். ஒரு கால்குலேட்டடா எடுத்து எதா இருந்தாலும் பண்ணலாம், அவ்வளவுதான். ஒரு சில விஷயம் வேணாம்னா வேணாம். எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணா செட் ஆகுதுல்ல. கண்டிப்பா எல்லாத்தையும் இல்ல, நமக்கு பிடிச்சதுன்னு இருக்கு. இப்ப வந்து என்னது எல்லாமே பைக்ல ரேஸ் போறாது அந்த மாதிரி விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு வராது, பிடிக்காதுதான். பைக்ல எனக்கு பொறுமையா ஸ்லோவா எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு போறது எனக்கு பிடிக்கும். அதுல எனக்கு ஃபாஸ்டா போயிட்டு இந்த பைக்கை தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட் வீல் அந்த மாதிரி ஸ்கிட் அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அது எனக்கு பிடிக்காதுதான். அந்த மாதிரி இல்லாம நமக்கு பிடிச்சது ஒரு அளவுக்கு இருக்கும். இந்த ஜம்ப் தான் உண்மையிலே எனக்கு வந்து சின்ன வயசுல எல்லாம் இந்த 2 மாடியில இருந்து எல்லாம் குதிப்போம். 2 மாடினா 2 மாடி கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்ல. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பால் எடுக்க போவோம். ஸ்கூல்ல வந்து அடிச்சிட்டோம்னா பால் எடுத்துட்டு அது வழியா தான் குதிக்கணும். ஸ்லாப்ல இருந்து குதிப்போம். எனக்கு மேல இருந்து குதிச்சு எனக்கு பிடிக்கும், வேற ஒரு ஹைட்ல இருந்து குதிக்கிறது. அதனால அவ்வளவு ஹைட்ல இருந்து சேஃப்டியோட குதிச்சா நல்லது. நீங்க சொல்றீங்கல்ல, சின்ன வயசுல வந்து பயங்கரமா குதிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 மாடி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஆத்துமன் எல்லாம் வீடு கட்டுறதுக்காக ஆத்துமன் அதுதான் முட்டி வந்து வாயில அடிச்சிடும். அந்த ஆத்துமன் கால் உள்ளதான் இல்ல, கால் உள்ள போகும் கரெக்டா. நம்ம குதிச்சு இப்ப லேண்ட் ஆவோம்ல, அந்த இடத்துல நம்மளுடைய முட்டி, காலோட முட்டி இருக்குல்ல, அது வந்து நம்ம வாயில அடிச்சிடும். எனக்கு அடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு பிடிச்சதுல அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ வந்து எனக்கு சின்னதா வந்து ஒரு இடத்த தாண்டினா கூட ஒரு மாதிரி பயமா இருக்கும். அப்பெல்லாம் நான் நிறைய தாண்டி இருக்கேன். பக்கத்து பில்டிங்ல இருந்து எங்க வீட்டு பக்கத்து ஒரு அது 2 அவ்வளவு கேப் இருக்கும். ஆமா, இருந்தாலும் எகிரி தாவறது அதெல்லாம் பண்ணிருக்கேன். பார்த்தா எதுக்கு ரிஸ்க், தேவையில்லாத வேலை. அது உண்மைதான், வயசாயிடுச்சு, நமக்கு வந்து பொறுப்பு வந்துருச்சுங்கிறது தான் ஒரு உண்மை. பொறுப்பு நமக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகாம இருக்கோம். ஆனா நமக்கு அது பிடிக்கும். எனக்கு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு தாண்டதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். உண்மையிலே அந்த காலனி வீட்டுலாம் இருக்கும்ல, கட்டி வச்சிருப்பாங்க, கீழே பார்த்தா அவ்வளவு பெரிய குழி இருக்கும். ஆனா தாண்டிடுவோம் ஒரு நம்பிக்கையில, கண்டிப்பா தாண்டி போவோம். நீங்க இந்த ரீல்ஸ்ல கூட பாத்துருக்கலாமே, இங்க அவெல்லாம் பயங்கரமா தண்டுவாங்க அந்த ரீல்ஸ் எல்லாம். கட்டையில இருந்து அப்படியே ஓடி போய் அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பயமா தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அது ப்ரொஃபஷனல். அந்த அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் பண்ணிருக்கேன். என்ன தெரியுமா, மலை இருக்கு, நான் மலைக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன்ல, மலைக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அங்க வந்து மலையில இருந்து கொஞ்சம் சருவலா இருக்கும். அங்க இருந்து ஸ்பீடா யார் ஓடியாராங்களோ அவங்கதான் வந்து யார் வராங்களோ. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில வாட்டி விழுந்து பயங்கரமா அடியெல்லாம் பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப நினைக்கிறப்ப என்னடா இப்பெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பாத்திருக்கேன். மலையில இருந்து ஒருத்தவன் சரிச்சுக்கிட்டே ஓடி வருவான். சரிச்சுக்கிட்டே ஓடி வந்து கீழே உருண்டுகிட்டே போவான். செம்மையா இருக்கும். கூட வந்தவனுக்கு எல்லாம் கீழே விழுந்து கை கால்லாம் தேய்ச்சின்னு போய் அவனை தூக்கி 2 பேரும் தூக்கின்னு போய் வீட்டுல திட்டு வாங்கிலாம் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்கு. நினைச்சு பாக்குறப்போ அதெல்லாம் ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி எப்படி சொல்றது, நம்மளுடைய பழைய போட்டோவை எடுத்து பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி அவர்ஷனா இருக்கும். இப்படி இருந்திருக்கும், பழைய ஹேண்ட் ரைட்டிங், பழைய இதெல்லாம் எழுதி வச்சதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அப்படிதான் தோணும். நான் எடுத்து பார்த்திருக்கேன், என்னடா இப்படி எல்லாம் எழுதிருக்கோம், என்னடா இப்படிலாம் இருந்திருக்கோம். பழைய போட்டோ அதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் தோணும். எனக்கு நிறைய நாள் அப்படிதான் தோணி இருக்கு. அந்த மாதிரிதான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கேன், பக்கெட் லிஸ்ட் ரிலேட்டட். அது கேக்குறேன், சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு அதான் பக்கெட் லிஸ்ட் ரிலேட்டட் தான். உங்களுக்கு ஏதாவது செலிபிரிட்டியை பாக்குறேன்னு ஆசை இருக்கா ஃபியூச்சர்ல? பக்கெட் லிஸ்டா இல்ல ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணோம் அப்படி? செலிபிரிட்டி ஆகணும்னு தாங்க ஆசை இருக்கு, செலிபிரிட்டியை பாக்கணும்னு பெருசா இல்லைங்க. நீங்க யாருக்குமே ஃபேன் இல்லையா? அதுதான், எனக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில எனக்கு அஜித் தான். அஜித்த ரொம்ப பிடிக்கும். அஜித் கூட ஒரு ஆமா அஜித் ஃபேன், தலை ஃபேன் நானு. அவரு கூட
கார்ல போனா செமையா இருக்கும்ல. அவரு ரேஸ் F1 ரேஸ்ல போற மாதிரி நம்மளும் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே மீட் பண்ணிட்டு பேசிட்டு வரலாம். அஜித்துடன் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஹாப்பி. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரினா நீங்க தளபதி தான் சொல்லுவீங்க. எனக்கு மீட் பண்ணணும்னா பெருசா அந்த அளவுக்கு இந்த சினிமா ரிலேட்டடா மீட் பண்ணணும்னு ஆசை இல்ல. ஏன்னா ஃபேமஸான பர்சன் சொல்லணும்னா இந்த நம்ம பிஎம் இருக்காரு, யாருன்னா வந்து ரஷ்யா பிரசிடென்ட் இருக்காரு, ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, விளாடிமிர் புட்டின்ட்டு தெரியுமா? அவரோட வீடியோ எல்லாம் நிறைய யூடியூப்ல வரும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவரை மீட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எலான் மஸ்க் தெரியும்ல நம்ம தலைவர், அவரு தெரியாம எப்படி அவரை மீட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நீங்க வந்து அதான் நீங்க வந்து வேர்ல்டு வைடுங்க, நீங்க இன்டர்நேஷனல் லெவல் அந்த இதுல யோசிக்கிறீங்க. நான் இந்த குட்டி செவத்துக்குள்ள யோசிக்கிறேன், அவ்வளவுதான். ஏங்க தலை இன்டர்நேஷனல் இல்லையா? என்னங்க ரேஸ் எல்லாம் ஓட்டுறாரு, அப்படியே பார்த்தாலும் அவரு தமிழ்நாட்டுக்குள்ள தாங்க வருவாரு, செக்டாருக்குள்ள தாங்க அவர் வருவாரு. எலான் மஸ்க் நம்ம ஊருக்கு வந்தது இல்லையே. ஓகே, அதுதான் நம்ம ஊருக்கு என்ன ஆன்லைன்ல இருக்கு, ஆமா அப்படின்னா இருக்கு. அப்படின்னா இன்னொன்னு நான் கேக்குறேன், முன்னாடி வாழ்ந்தவங்க இருக்காங்களா, எதனாவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்படி ஒருத்தவங்கள இப்போ ஏதோ ஒரு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரை பண்ணுவீங்க? ஒரு ஏஏ இருக்குல்ல, அது எவ்வளவோ வாய்ஸ் ரீக்ரியேட் பண்ணிடுது, விஷுவல்ஸ் ரீக்ரியேட் பண்ணுது. ஒரு மனுஷனை ரீக்ரியேட் பண்ணணும், இறந்து போன ஒருத்தவங்கள திருப்பி நான் ரீக்ரியேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல உங்களுக்கு தோணுதா? 2 பேரு. ஒண்ணு வந்து அப்துல் கலாம். அப்துல் கலாமோட வீடியோ எல்லாம் மோஸ்ட்லி அதிகமா பார்த்தது இல்ல, அவரோட ஸ்பீச் மட்டும் தான் கேட்டிருக்கேன். சோ அதனால அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நம்ம அறிஞர் அண்ணா, அவரோட ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? யூடியூப்ல கேட்டிருக்கேன். இன்னொருத்தவங்க யாரு? காமராஜர். அவங்க யூடியூப் வீடியோல நான் அவங்களோட வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்களோட மேடையில பேசுறதெல்லாம் ரொம்ப கரகரன்னு இருக்கும். ஆனா அந்த இதுலயுமே அவங்க வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், நல்லா இருக்கும். அவரு ஸ்டேஜ்ல ஏறி, அண்ணாவோட ஸ்டேஜ்ல ஏறி போற அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? எப்படி போவாருன்னா போவாரு, கையில வந்து மூக்குப்பொடி கொட்டியிருப்பாரு. ஓகே, கையில அந்த பின்னாடி வந்து கையோட புறங்கையா ஏதோ சொல்லுவாங்களா மேல, அதுல வந்து மூக்குப்பொடி வந்து தேய்ச்சிருப்பாரு. அவங்க வந்து மூக்குப்பொடி போட்டா யாரும் நினைப்பாங்க அப்படின்ட்டு அதுல தேய்ச்சிருப்பாரு உட்காந்துருக்கிறப்போ. அவர் எழுந்திரிச்சு நடக்கிறப்போ இந்த ஒரு மாதிரி கையை வந்து மூக்குல இழுப்பாரு ஒரு தடவை. அப்படியே போய் அந்த சைட்ல வந்துட்டு அந்த துண்டை மேல தூக்கி போட்டு பேசுவாரு, சரியா இருக்கும். பேக்ரவுண்ட்ல கூலி மியூசிக் வேணா போட்டுடலாம். கண்டிப்பா அதெல்லாம் தேவையில்லை. அவர் பேசுறப்ப பார்த்தா அனல் பறக்கும் அவரோட பேச்சு. ஏன் இவ்வளோ நீங்க அண்ணாவோட பேச்சுன்னு இல்லை, நீங்க கலைஞரோட ஸ்பீச் கேட்டாலுமே நல்லாதான் இருக்கும். அவங்க எல்லாமே கலைஞருடைய அவரு வயசானதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கும் முன்னாடி அவர் இளமை பருவத்துல அண்ணா கூட இருந்தப்பெல்லாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் பாக்குறப்ப சூப்பரா இருக்கும். அவரோட ஸ்பீச் எல்லாம் அனல் பறக்கிற மாதிரிதான் இருக்குமே. பெரியாரோட சின்ன வயசுல நம்ம பார்த்ததே கிடையாது, அதனால நம்ம அந்த சைடு போவேன். ஆனா கலைஞர் நல்லா பேசுவார், மேடை பேச்சுல அவர் சூப்பரா பேசுவார். அவங்க வாய்ஸ் ஓகே, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு. ஓகே, நம்ம கூட காலை யாராவது வருவாங்களா பார்த்தோம், இதுவரையும் யாரும் வரல. ஓகே, நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இது ஒரு பெரிய ஆசரா, இதை ஃபுல்ஃபில் பண்ணா எனக்கு இந்த பிறவிக்கான தம்மம் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? பெரிய ஆசை பிறவி பயன்கிற மாதிரி தம்மம். ஒரு ஓன் பிசினஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு? அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே முடிவு. கடன் இல்லாம ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும்ல, இல்லாம எப்படி அப்படியே இருந்துட்டு நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு இந்த பொலைட்டான ஒரு இடத்துல, அதான் எல்லாமே என்னோட இதுலதான் வரும். இந்த கேரளா மாதிரி ஒரு ரொம்ப அமைதியா நினைச்சப்போ, எக்ஸாக்டா என்ன படம், தெரி படத்துல சொல்லும்ல அந்த பொண்ணு, நினைக்கிறப்ப அமைதியான இடம், அங்க போயிட்டு நான் வாழணும் அப்படின்னு தான் தெரி படத்துல அந்த பொண்ணு சொல்லும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய
தம்மம் அப்படின்ட்டு சொல்லலாம். பக்கெட் லிஸ்ட்ல மோஸ்ட் டாப். ஓகே, நைஸ். ஓகே, ஷோவோட பாயிண்ட்க்கு வந்துட்டோம். முடிக்கலாமா? கண்டிப்பா ஒரு நல்ல பாடல்களோட முடிக்க. அடுத்த இதுல உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். Stay tuned. Any song request? உங்களுடைய ஹாரிஸ் உடைய நல்ல பாடல்களே போட்டு விடலாம். நைஸ். ஓகே ஓகே கைஸ், இந்த சாங்கை கேட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் குள்ள போலாம். Stay tuned.